சோகமா இருக்கீங்க? சோகமா இருக்கியா? நீங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. என்னாச்சுமா? அப்பா, நிதின் பாருங்க என்ன பண்ணிருக்கானு. நிதின், நிதின் பாருங்கப்பா. அப்பா நிதின், நிதின் என்னாச்சுப்பா? என்னாச்சு நிதின்? என்னாச்சுப்பா? நிதின் என்னாச்சு? ஏன் சொல்லுங்க. நிதினுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி ஆச்சு? இவருக்கு என்ன ஆச்சு? இப்படி பண்ணாரு. இப்பதான் ஏச்சு பார்த்தப்பா. நிதின் என்னாச்சுப்பா? நீங்க ரெண்டு பேரும் எதையும் தொடல இல்ல? இல்ல சார், நாங்க எந்த திங்ஸையும் தொடவே இல்லை. தரம், சொல்லுங்க சார். இதை ஃபோரன்சிக் லேபுக்கு அனுப்புங்க. ஓகே சார். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. பாடி ரிப்போர்ட் பண்ணிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. எஸ் சார். கீதா, சொல்லுங்க சார். இந்த இடத்த சரவுண்ட் பண்ணுங்க. ஓகே. அப்புறமா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுங்க. ஓகே சார். சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க பையன் இறந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இது ப்ராசஸ். பாடி போஸ்ட்மார்ட்டம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணுமோ அதை முறையா பண்ணிக்கோங்க. ஹலோ, ஆம்புலன்ஸ். ஹலோ, ஃபாரன்சிக். சார், நீங்க சொல்லுங்க, உங்க பையன் எதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நாங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, சந்தோஷமா தான் வாழ்ந்தோம். என்னோட பையன் ஒரு பெரிய பிசினஸ்மேன் சார். பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நான் அவனோட அப்பா கண்டிப்பா என்கிட்ட ஷேர் பண்ணிருப்பான். ஆனா அவன் அப்படி பண்ணவே இல்லை சார். இல்ல, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு கூட இருக்கலாம்ல சில விஷயங்கள். இல்ல சார், எந்த பிரச்சனையுமே இல்லை. எங்களுக்கு ஏன் இந்த சோதனை? எங்க குடும்பத்தை பார்த்து யாரும் கண்ணு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். மேடம், நீங்க சொல்லுங்க, உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருந்தீங்களா? ஆமா சார், அவர் ரொம்ப நேர்மையாவும் சந்தோஷமாவும் இருந்தாரு. அவரும் சந்தோஷமா இருந்தாரு, ஃபேமிலியும் சந்தோஷமா வச்சுக்கிட்டாரு. அவர்கிட்ட எந்த விஷயத்தையாவது தனிப்பட்ட முறையில் கவனிச்சிருக்கீங்களா? அவர் எப்போவாது டென்ஷனா இருக்கிற மாதிரி? இல்ல சார். வேற ஏதாவது அவங்க அப்பா கிட்ட சொல்லாம உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கலாமே, அதை சொல்லுங்க. ஆமா சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாரு.
அதனால அவருக்கு கொஞ்சம் கடன் வந்துருச்சு. அதனால கடன்காரங்க ரொம்ப ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவர் ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. இதை தவிர வேற ஒன்றும் இல்லை சார். கடன் கொடுத்தவங்க பேர் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இல்லை சார். சரிம்மா சார், நீங்கள் 2 பேரும் இப்போ கிளம்பலாம். ஒருவேளை நீங்கள் எனக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. சரிங்க சார். சார், சொல்லு தரோம். இந்த கேஸ் எனக்கு சூசைடாக தெரியல, மர்டராக தான் தெரியுது. இந்த கேஸ் பார்க்குறதுக்கு வேற மாதிரி தெரியும். இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ஃபோரன்சிக் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் நம்மளால் என்ன சொல்ல முடியும். கீதா, சொல்லுங்க சார். ஃபோரன்சிக் ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு? நான் இப்பவே கால் பண்றேன் சார். எனக்கு லீகல் கால் லிஸ்ட் தேவை, அதுவும் இமீடியட்டாக. ஓகே சார். ஓகே. ஃபைல் ஓகேவா? கமிஷனர் ஆஃபீஸுக்கு இதை உடனே அனுப்பி. ஓகே சார். ஜெய்ஹிந்த் சார். சார், நிதினோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. நிதினுக்கு நிறைய ரத்தம் போனதுனால தான் அவர் செத்து போயிட்டாருன்னு வந்திருக்கு சார். அவர் இறந்த டைம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிதினோட கழுத்துல கையங்களோட தடயங்கள் இருக்கு சார். வாட்? ஆமா சார். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார், நிதினோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஓகே. நிதினுக்கு எந்த பிளேடால மர்டர் ஆச்சோ அந்த பிளேட்ல நிதினோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாம இன்னொரு ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்கு. அது யாருது? சார், அவனோட வைஃப் கோமல். எனக்கு முன்னாடியே டவுட் இருந்துச்சு. ஏன்னா அந்த கோமல் என்ன சொன்னான்னா, நிதின் சூசைட் பண்ணிட்டு இருக்கும்போது கோமல் தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்ப யோசிச்சு பாருங்க, புருஷன் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கான், பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்க பொண்டாட்டிக்கு எதுவுமே தெரியல, அப்படித்தானே? அவ காலையில தான் எழுந்திருச்சிருக்கா, புருஷன் சூசைட் பண்ணிருக்கான்னு கூட தெரியாம. எனக்கு இந்த விஷயம் சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஆமா சார், நிதினோட அப்பா சொன்ன மாதிரி நிதின் அவனோட லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அவனோட பிசினஸும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவன் இப்பதான் சார் கல்யாணமே பண்ணியிருக்கான். இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற ஆளு எப்படி சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, நிதினோட சாவுக்கு அவரோட வைஃப் தான் காரணம்னு தோணுது. கீதா, சொல்லுங்க சார். கோமலுடைய கால் ஹிஸ்டரி. ஓகே சார். சார், அவளை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். பாத்தியா, ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார், கோமலோட கால் ஹிஸ்டரி வந்துருச்சு. கோமல் இந்த நம்பருக்கு தான் நிறைய வாட்டி ஃபோன் பண்ணி பேசியிருக்கா. ஆனா இந்த நம்பர் வேற யார் பேர்லயும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வேற யாரோ? ஜெய்ஹிந்த் சார். சார், எங்கள் டீம் கோமலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவள் எப்போதும் ஒரு பையன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கா.
கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ண பாய் ஃப்ரெண்ட் அப்படா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது கள்ள தொடர்பா இருக்கும். சொல்லுங்க சார். இப்படி கூட இருக்கலாம்ல. எந்த நம்பருக்கு டெய்லி கால் பண்ணி பேசிட்டு இருக்காளோ, அப்புறம் யாதவ் எந்த பையனை பத்தி சொல்லிட்டு இருக்கானோ, அவங்க 2 பேரும் ஒண்ணா கூட இருக்கலாம். இருக்கலாம் சார். இதோ பாருங்க, அவனை கூட்டு வாங்க. ஓகே சார். அப்புறம் நீ போய் கோமல் மேடத்தை கூட்டு வா. ஓகே சார். சார் சார் மேலே இருக்கா சார்? மேடையா? ஏய் வா. சார் சார் விடுங்க சார். வாடா வாடா. ஏய் சார் வாங்கறல. எங்க கூட்டிட்டு போறீங்க? ஓ சார் நான் எது பண்ணலன்னு சொல்றேன்ல சார். கொடுக்க முடியாது. சரி. ஓ ஏறா வண்டி. விடுங்க சார். யோ சார் வண்டி எடு. தள்ளி உட்கார். ஆ ஏய் ஆ ஏய் வா. ஏய் 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 சொல்றா சொல்லு. வா சொல்றா சொல்லு. சொல்லுங்கறல சொல்றா. உண்மையை சொல்லுங்கறல. நான் உண்மையை தான் சொல்றேன் சார். இதான் நடந்துச்சு. கோமலும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்தோம். கோமல் கிட்ட இருந்த என்னோட அஃபேர் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. ஆனா அவங்க அப்பா வந்து அவளை வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா ஆனா நான் உண்மையை தான் சொல்றேன் சார். அவ ஹஸ்பண்டோட மர்டர்ல எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். எனக்கு இது தெரியவே தெரியாது எப்படி ஆச்சுன்னு. நான் உண்மையை தான் சார் சொல்றேன். ராம் பிரசாத் சார், சொல்லுங்க சார். உங்க பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டும் என்கிட்ட வந்துருச்சு. எஸ் சார். ஃபோரன்சிக் ரிப்போர்ட்ல என்ன தெரியுதுன்னா, உங்க பையன் சூசைட் பண்ணல, அவனை கொலை பண்ணியிருக்காங்க. கொலையா? ஆமா. நீங்க என்ன சொல்றீங்க சார்? உங்களுக்கு இப்போ என்ன கேட்டுச்சோ, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்ல வருதுன்னா, அவனை கழுத்தை நெரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் பிளேடை வச்சு கையை அறுத்திருக்காங்க. அதனால தான் அவன் செத்துருக்கான். இது எப்படி பாசிபிள்? நான் அங்கதான் இருந்தேன். எக்ஸாக்ட்லி. நான் அதை தான் தெரிஞ்சுட்டு விரும்புறேன். இது எப்படி பாசிபிலிட்டி? உங்க ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் பக்கத்துல நீங்க எப்படி தூங்கிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட சத்தம் கேட்கல? சார் நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது சார். சார், உங்க பையனை கொண்டது வேற யாரும் இல்ல, உங்களோட மருமக. சார் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் பண்ணல. நீங்க பொய்யான பழிய மேல தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க மேடம், நீங்க யார்கிட்ட பேசுனீங்களோ அந்த ஹிஸ்டரி என்கிட்ட இருக்கு. உங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அல்மோல், அவன் எங்க கஸ்டடியில தான் இருக்கிறான். அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். நீங்களும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிருந்தா உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உங்களை வேற மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். அன்மோல் யாரு? எனக்கு எந்த அன்மோலும் தெரியாது. கீதா, சொல்லுங்க சார். உங்களை இன்ஃபர்மேஷன் ஹாலுக்கு கூட்டு போ. பொறுமை இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வாங்க. ஓகே சார். அவங்களை கேட்குற விதமா கேளுங்க, அப்பதான் அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஓகே சார். ஹே வாடி. என் கையை விடுங்க. வா போலாம். வா. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் எல்லாத்தையும் சார் கிட்ட சொல்லிடுறேன். என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லு. எல்லாமே டீட்டெயிலா. நான் தான் நித்தினை கொலை பண்ணேன். உன்னை மீட் பண்ண தான் வந்தேன்.
உன் வீட்டு அட்ரஸ் தேட ரொம்ப கஷ்டப்பட்டேன். உன் வீட்டில் மாமனார் இருக்காரு, டைரெக்டாக என்னால் வர முடியாதுல்ல. அதனால நான் ரொம்ப நாளாக உன் வீட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீ எப்பயாவது வெளியே வருவேன், அப்போ தான் நம்ம மீட் பண்ண முடியும். நான் உன் ஃபோனுக்கும் ட்ரை பண்ணேன், ஆனால் அது சுவிட்ச் ஆஃபாக இருந்துச்சு. ஏன்? அன்னைக்கு அப்பா என் ஃபோனை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த கல்யாணம் தான் நம்ம வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். கோமல், இன்னும் டைம் இருக்கு. நம்ம இங்கிருந்து வேற எங்கேயா போயிடலாம். நான் உன்னை சந்தோஷமா வச்சிருக்கேன். அன்மோல், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இன்னொருத்தருக்கு பொண்டாட்டி ஆயிட்டேன். ஆனா காதல், நீ என்ன அவனை லவ் பண்றியா என்ன? இல்ல, நீ என்னைய மட்டும்தான் லவ் பண்ற. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. நீ இப்ப என் கூட வந்துரு. எனக்கு லேட் ஆகுது, நான் போய் ஆகணும். எங்க போற? கொஞ்சம் லவ்வாது பண்ண விடு. என்னை இப்ப போக விடு. என்ன சொல்ல வந்தேன்னா, நான் நிறைய யோசிச்சேன். அதை பற்றி நிறையவே யோசிச்சு பார்த்தேன் உன் கூட வரத்துக்காக. நான் நித்தினை விட்டுட்டு உன் கூட வரதுக்கு ரெடியாக இருக்கேன். சரி கேளு, நீ இங்கேருந்து கிளம்புறதுக்கு எல்லா பிளானும் ரெடி பண்ண. நான் சீக்கிரமாக வந்துட்டேன். நான் இப்போ ஃபோன் வச்சுருக்கேன். யாராவது கேட்டுட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். சரி, ஓகே. அம்மா, அம்மா, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? சரிம்மா, வரும்போது காய்கறி வாங்கிட்டு வா. ஓகே. கோமல், நான் எல்லா பிளானுமே பண்ணிட்டேன். அடுத்த மாதம் 10ஆம் தேதி நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம். இங்க இருந்து கிளம்பி நம்ம 2 பேரும் மும்பை போயிடுவோம். சரியா? கொஞ்சம் சீக்கிரமா போக முடியாதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமே எனக்கு அந்த நித்தின் கூட இருக்க விருப்பம் இல்லை. அவன் எப்போ என் பக்கத்துல உட்காந்து என்னை தொட ஆரம்பிப்பானோ அப்பெல்லாம் எனக்கு அருவருப்பா இருக்கும். அதனால கோமல், இன்னும் கொஞ்ச நாள் தானே. நான் பிளான் எல்லாம் வேற பண்ணணும்ல, அப்புறம் காசும் கொஞ்சம் ரெடி பண்ணணும்ல. அது வரைக்கும் கொஞ்ச நாள் நீ அவனை உங்ககிட்ட இந்த தள்ளியே வை. சரி, நான் கிளம்புறேன். மார்க்கெட் போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏய், யாரு பாப்பா? யாரு வேணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கார் எதுக்கு இருக்கு? இதே dancing car மாத்திரம். நீ இருக்கியே.
சொன்னல நம்ம அடுத்த மாசம் 10ஆம் தேதி இங்க இருந்து கிளம்பி போயிடுவோன்னு. நீ இப்ப வந்து சொல்லிட்டு இருக்க காசு இன்னும் ரெடி ஆகலன்னு. கோமல் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இன்னும் கொஞ்ச நாள் தான். எனக்கு எதுவுமே புரிய வேணாம். இத மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு இந்த நிதின் கூட இருக்க சுத்தமா விருப்பம் இல்ல. சரி கேளு, யாராவது வந்துருவாங்க, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே? சரி, பாய். யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நான் வீட்ல பேசிட்டு இருந்தேன். வீட்ல பேசிட்டு இருந்தியா? கோமல், எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும். ஏன் என்கிட்ட இருந்து தள்ளியே இருக்க? எதுக்காக நீ என்னை அவாய்ட் பண்ற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நிதின், நான் சொல்றத கேளு. இப்போ நம்ம விளையாட போறோம் கேம், டெத் ஆர் ரொமான்ஸ். இப்போ உனக்கு மர்டர் நடக்க போகுது. I will kill you. கோமல், சொல்றேன்ல, விட்டு.
தெரியல. ஆனா எனக்கு தெரியல கோவத்துல எப்படி நான் இதை பண்ணேன்னு. சார் நான் எப்பவுமே அன்மோல தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு நித்தின் பிடிக்கலனா நீ அவங்ககிட்ட சொல்லிருக்கலாமே. விவாகரத்து வாங்கிட்டு போயிருக்கலாம். நீ ஒரு அப்பாவிய கொண்டிருக்கியே, அவன் என்ன தப்பு பண்ணிருக்கான்னு அவனுக்கே தெரியாது. ஏதோ ஒண்ணு. கீதா, இவளை கூட்டு போங்க, கோர்ட்டு கூட்டு போறதுக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே சார். ஏய் வாடி போடிங்கற